1 carat of gold வந்து பாத்தீங்கன்னா எப்படி பார்த்தோம் 10,500 rupees வரைக்கும் போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. 22 carat gold. ஸோ 24 பார்த்தீங்கன்னா இதை விட அதிகமாக இருக்கும். 22 carat gold பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஸோ 10,350 10,500 rupees வரைக்கும் கன்ஃபார்மாக போகும். நிறைய அனலிஸ்டாக இருக்கட்டும் இந்த விஷயத்த வெளியில் சொல்லிடுறாங்க. இது ஸ்டாக் மார்க்கெட் இருந்துச்சுன்னா கோல்டு ப்ரைஸ் மேலே ஏறுங்கிற விஷயம் ரீட்டைல் பீப்புளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா ரீட்டைல் பீப்புள் என்ன பண்ணுவாங்க, 10,500 போய் ஹை டச் பண்ணதுக்கப்புறம் வேணால் ஒரு 40% கீழே இறங்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி வரைக்கும் கோல்டு ப்ரைஸ் கீழே லோ போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. 10,500 பார்க்காம கீழே இறங்காது. கோல்டு வந்து இறங்குமா ஏறுமா? அதாவது இன்னும் குறிப்பிட்டு சொன்னா சில பேர் 15 to 20,000 வரைக்கும் குறைய வாய்ப்பு இருக்குங்க. ஆனா அதுக்கான ப்ராப்பர் டேட்டா இல்லை. ஆனா சொல்றாங்க கோல்டோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும், கோல்டு பை பண்ணா இட் இஸ் கரெக்ட் டைம் டு பை கோல்டு அப்படின்னு திங்க் பண்றீங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தோம் என்னன்னா வந்து கோல்டு அப்படிங்கிற பொறுத்த வரைக்கும் இட்ஸ் யூனிவர்சலாக பார்க்கக்கூடிய ஒரு அசெட் ஃபர்ஸ்ட் விஷயம். அதனால எப்பயுமே அதுக்கு ஒரு டிமாண்ட் பவர் இருந்துகிட்டே தான் இருக்கும். 1 carat ஆஃப் கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தோம் 10,500 rupees வரைக்கும் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ எதை வச்சு நான் இதை சொல்கிறேன் அப்படிங்கிறத இப்போ பார்த்துலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் மார்க்கெட், இப்போ நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கோல்டு ரேட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எம்சிஎக்ஸ் மல்டி கமோடிட்டி எக்ஸ்சேஞ்சில் அங்கே கோல்டு என்ன ப்ரைஸில் ட்ரேட் ஆகுதோ அதை பொறுத்து தான் இந்தியன் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ப்ரைஸ் வந்து ஃபைனலைஸ் ஆகுது. ஓகேங்களா. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எம்சிஎக்ஸில் ட்ரேட் ஆகக்கூடிய ப்ரைஸ் எல்லாமே ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் குளோபல் மார்க்கெட்டில் கோல்டோடைய இம்பேக்ட் எடுத்துகிட்டு போயிட்டு அதை வச்சு தான் இங்கே ட்ரேட் நடக்குது. ஸோ நம்ம இந்த ஃபிபனாக்கி எக்ஸ்டென்ஷன் டூவில் பழைய வீடியோவும் பேசியிருக்கோம். இப்போ நான் லைவாகவும் உங்களுக்கு காமிச்சேன். அதே டேர்மில் நம்ம வந்து அதே டூவில் வந்து ஒரு ட்ரேடராக ஒரு லாங் டேர்ம் வியூவுக்கு கோல்டில் அப்ளை பண்ணி பார்க்கும்போது ஸோ நான் 2020 கோல்டு ப்ரைஸ் வந்து 7,000 வரைக்கும் போகும் அப்படின்னு சொன்னதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா இதே ஃபிபனாக்கி எக்ஸ்டென்ஷன் டூல் தான். ஸோ இது வந்து கோல்டோட கடந்து வந்த பாதை. ஸோ 2000 2011 ஒரு ஹை வரைக்கும் போயிட்டு பொதுவாக வந்து கோல்டும் ஸ்டாக்கும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல், பாம்பும் கீரி மாதிரி. ஸோ என்னன்னா கோல்டு வந்து மேலே ஏற போகுது அப்படின்னா மார்க்கெட் வந்து ஸ்டாக் மார்க்கெட் கீழே இறங்கும். ஸ்டாக் மார்க்கெட் வந்து மேலே ஏறுதுன்னா கோல்டு வந்து கீழே இறங்கும். விச் மீன்ஸ் என்னன்னா இன்வெஸ்டர்ஸ் வந்து அவங்க ஃபண்டை வந்து ஸ்விட்ச் பண்ணுவாங்க, ஹெட்ஜிங் பர்பஸ்க்காக ஸ்விட்ச் பண்ணுவாங்க. இன்னும் சில பேர் வந்து இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுறதுக்காக ஸ்விட்ச் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ இப்போ வந்து 2011 வந்து மார்க்கெட் வந்து 2008 ஓவரால் குளோபல் மார்க்கெட் வந்து ஒரு பெரிய கிராஷை பார்த்ததுக்கப்புறம் அதோட இம்பாக்ட் கோல்டு ப்ரைஸ் மேலே ஏறினுச்சு. அப்புறம் யூஎஸ் மார்க்கெட்லேருந்து எல்லா மார்க்கெட்டும் ஒரு ரேலியை நோக்கி ஆரம்பிச்சனால 2020 அடுத்த கிராஷை பார்க்கறதுனால அந்த 12 வருஷம் ஸ்டாக் மார்க்கெட்லாம் ரேலி கொடுத்தனால கோல்டோட ப்ரைஸ் வந்து ஒரு டிப்போ வைக்க வந்துச்சு. திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா 2020 அந்த ஒரு கரெக்ஷன் வந்தோடனே ஒரு இது போகும். ஸோ நம்ம அங்கே கரெக்ஷன் வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கே நிறைய டூலை வச்சு சொல்லியிருந்தோம். நாட் ஓன்லி ஃபிபனாக்கி எக்ஸ்டென்ஷன், ஈவன் நாங்கள் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கப் அண்ட் ஹேண்டில் அப்படின்னு ஒரு பேட்டர்ன். ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த பேட்டர்ன் வந்து நமக்கு 2020 ஃபார்ம் ஆனதுனால ஸோ இந்த ஹைட்டுக்கு மார்க்கெட் மேலே ஏறும்னு சொல்லிட்டு அதை கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது நம்ம ஒரு ரேட்டுக்கு 7,500 8,000 கன்ஃபார்மாக போகும். ஃபர்ஸ்ட் லெவல் டார்கெட் அதை தாண்டிச்சுன்னா 10,500 வரைக்கும் போகும்னு சொல்லி பிளாக்ல சொல்லியிருக்கோம். இப்போ என்னன்னா மார்க்கெட் வந்து ஸோ அவனோட ஃபர்ஸ்ட் லெவல் எக்ஸ்டென்ஷன் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 2024 எப்போ நம்ம இந்தியன் மார்க்கெட் வந்து ஜூலைல டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு அதோட ஹை. இது வந்து ஃபர்ஸ்ட் லெவல் டார்கெட்டை அச்சீவ் ஆகிட்டு செகண்ட் லெவல் டார்கெட் நோக்கி போயிட்டு இருக்கு அதே டைம்ல. ஸோ லெவல் 1 பிரேக் பண்ணி இப்போ லெவல் 2 போயிட்டு இருக்கு 1.618. இங்கேயும் 1.6 ஒன்ஸ் கோல்டு வந்து இந்த 1.618 டச் பண்ணாதான் கீழே இறங்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது இது வந்து இந்த கோல்டு ஸ்பாட் ப்ரைஸ் வந்து நான் யூஎஸ்டி டாலர்ல கவுண்ட் பண்றேன். அப்போ வந்து ஒரு அவங்களுடைய ஒரு அவுன்ஸ் அப்படிங்கிறது $3,742 வரைக்கும் போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்போ வந்து 3,217 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்னும் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு $500 வந்து இங்கேருந்து மேலே ஏறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்போ $500 மேலே ஏறுதுன்னா நம்மளோட இந்தியன் பிரைஸ்க்கு என்ன கம்பேரிசன் ஆகும் அப்படின்னா ஸோ இதை வந்து இன்னைக்கு 3,742 அப்படிங்கிற அந்த ஐஎன்ஆர் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 3,22,000 வரைக்கும்
கோல்டு பிரைஸ் மேலே ஏறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அவுன்ஸ் அப்படிங்கிற கால்குலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து 3,22,000. ஸோ 3,22 அப்படின்னு போடுறேன். ஸோ 3,22,000 வரைக்கும் போகும்னு சொல்லிட்டேன். இப்போ இந்தியன் மார்க்கெட்டில் ஒரு அவுன்ஸோட இது வந்து பார்த்தீங்கன்னா 31.100. ஸோ ஒரு அவுன்ஸை வந்து கிராமாக கன்வெர்ட் பண்ணாங்கன்னா 31.100ன்னு சொல்லுவாங்க. அப்படி கால்குலேட் பண்ணும்போது ஒரு கிராம் ஆஃப் கோல்டு வந்து 10,350 rupees வரைக்கும் மினிமம் போகும். ஸோ இப்போ நான் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன், ஆல்ரெடி மார்க்கெட் வந்து 1.618 அப்படிங்கிற லெவல் வந்துச்சுன்னா அங்கேயே ஒரு 10% மேலே ஏறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கோம். ஸோ அப்படிலாம் கம்பேரிசன் பண்ணி பார்க்கும்போது 22 கேரட் கோல்டு, ஸோ 24 பார்த்தீங்கன்னா இதோட அதிகமாக இருக்கும். 22 கேரட் கோல்டு பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஸோ 10,350லேருந்து 10,500 rupees வரைக்கும் கன்ஃபார்மாக போகும். நான் இப்போ உங்களை அந்த கொஸ்டின் கேட்குறேன், நீங்கள் கேட்டதுக்கான ஆன்சர் எல்லாமே அதில் கனெக்ட் ஆயிரும். இப்போ வந்து ஆல்மோஸ்ட் 8,600 8,700 இருக்கு. 10,500 வரைக்கும் போகணும்னா என்னென்ன விஷயங்கள் நடக்கும்? ஸ்டாக்கும் கோல்டும் இட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஓகே, சேச்சுரேஷன் பாயிண்ட் மூவ் பண்ணாதே டிப் ஆனா கோல்ட் பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, கோல்டு பிரைஸ் ஏறணும் அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட் கீழே இறங்கணும் ஃபர்ஸ்ட். அப்போ ஸ்டாக் மார்க்கெட் கீழே இறங்கணும்னா என்ன மாதிரி நியூஸ் நெகட்டிவ் எங்கே ஸ்ப்ரெட் ஆகணும்? நெகட்டிவ் நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகணும். நெகட்டிவ் நியூஸ் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆனிச்சா, இந்தியன் மார்க்கெட் கீழே இறங்குச்சா, குளோபல் மார்க்கெட் கீழே இறங்குச்சுன்னா அதோட இம்பேக்ட் அந்த ஃபண்டெல்லாம் எங்கே மூவ் ஆகும்? கோல்டில் மூவ் ஆகும். நீங்கள் அந்த நியூஸ் சொன்னீங்களே, ஒரு அனலிஸ்ட் வந்து 38% வந்து கோல்டு ப்ரைஸ் வந்து கீழே இறங்கும் அப்படிங்கிறத சொன்னார்னு. அது எப்போ அந்த நியூஸ் வந்துச்சுன்னா ஆல்ரெடி யூஎஸ் மார்க்கெட்டாக இருக்கட்டும் இந்தியன் மார்க்கெட்டாக இருக்கட்டும் ஒரு கரெக்ஷன் ஃபேஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த நியூஸ் வருது. எதனால இந்த நியூஸ் வருதுன்னா இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் மட்டும் இறங்கிட்டு இருக்கு. அப்போ இந்த சைட்ல கோல்டு பிரைஸ் லைட்டா மெதுவா வெளியில தெரியாம ஏறிக்கிட்டு இருக்கு. அப்ப ஏறிக்கிட்டு இருக்கும்போது இந்த ஒரு காமன் நியூஸ் இப்போ வந்து நிறைய அனலிஸ்டா இருக்கட்டும் இந்த விஷயத்த வெளியில சொல்லிடுறாங்க, இது ஸ்டாக் மார்க்கெட் இருந்துச்சுன்னா கோல்டு பிரைஸ் மேலே ஏறுங்கிற விஷயம் ரீட்டைல் பீப்புளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா ரீட்டைல் பீப்புள் என்ன பண்ணுவாங்க? கோல்டு பிரைஸை பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ கோல்டு பிரைஸை அவங்க பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா கோல்டு அவங்க பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா இன்ஸ்டிடியூஷனுக்கு வாய்ப்பு கிடைக்குமா? கிடைக்காது. ஸோ அப்போ அங்கே ஒரு நெகட்டிவ் ஃபேக்டர் ரிகர் பண்ணுறது. ஸோ அப்போ ரீட்டைல் பீப்புள் வந்து அக்ரெசிவாக வந்து பர்ச்சேஸ் பண்ணுறவங்க ஸ்டாப் பண்ணுவாங்க. கோல்டு ப்ரைஸ் இன்னும் இப்போ ரீசெண்ட் டைமில் அந்த வீடியோ வந்து அந்த நியூஸ் வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் என்கிட்ட கேட்க ஆரம்பிச்சாங்க. ஸோ கோல்டு ப்ரைஸ் வந்து மேலே ஏறும்னு சொன்னீங்க, இப்போ ஒரு அனலிஸ்ட் வந்து 40% கீழே இறங்குங்கிறது, இப்போ வாங்கலாமா வேணாமான்னு. ஸோ நான் அவங்கள்ட்டலாம் சொல்லக்கூடிய விஷயம், கண்டிப்பாக அவர் சொன்னதில் ஒரு உண்மை இருக்குது. சதுரங்க வேட்டை படத்தில் சொல்கிற மாதிரி தான், ஒரு உண்மையில் ஒரு பொய் இருக்க மாதிரி, ஒரு பொய்யில் உண்மை இருக்க மாதிரி அவர் சொன்னதில் ஒரு உண்மை இருக்குது. 40% இறங்கும். எப்போனா 10,500 போய் ஹை டச் பண்ணதுக்கப்புறம் வேணால் ஒரு 40% கீழே இறங்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி வரைக்கும் கோல்டு ப்ரைஸ் கீழே லோ போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. 10,500 பார்க்காம கீழே இறங்காது. 10,500 ரீச் 1 கிராம் கோல்டு ரீச் ஆகிட்டு 40% டிப்னா அது ஆல்மோஸ்ட் வந்து 2020ல இருந்த சினாரியோ மாதிரி தானே வரும். ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் தான். ஸோ இப்போ எப்போயுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன், 10,500 போய் டச் பண்ணிட்டு திருப்பி 40% கீழே இறங்கும் அப்படின்னு நம்ம சொல்றது ஒரு கணிப்பு தான். முதல்ல அது 10,500 போகட்டும். இப்போ நான் எப்படி சொல்ல வரேன்னா ஒரு செக் போஸ்ட் மாதிரி சொல்றேன். இப்போ நான் ஒரு இந்த இடத்துல ஒரு செக் போஸ்ட் இருக்கு, இந்த செக் போஸ்ட்டை தாண்டிட்டோம். நெக்ஸ்ட் செக் போஸ்ட் இங்க ஏதோ 4 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. அப்ப அந்த 4 கிலோமீட்டர் வரைக்கும் எந்த பாதிப்பும் இல்லை. அங்க செக் போஸ்ட் அடுத்த செக் போஸ்ட்ல தான் அந்த விஷயம் தெரியும். அந்த செக் போஸ்ட் போனதுக்கு அப்புறம் தான் அந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய செக் போஸ்ட்டை கிராஸ் பண்ண மாதிரியே 2வது செக் போஸ்ட்டையும் கிராஸ் பண்ண முடியுமா, இல்லை அங்கேயே யூட்டன் அடிக்க போறோமாங்கிறது அங்கே போனாதான் தெரியும். ஸோ அந்த 10,500 போய் மார்க்கெட் டச் பண்ணதுக்கு அப்புறம் தான் மார்க்கெட் இங்கேருந்து 40% கீழே கரெக்ஷன் ஆக போதா, இல்லை ஒரு சின்ன ஒரு 10% 15% கரெக்ஷன் கொடுத்துட்டு திருப்பி அடுத்த செக் போஸ்ட்டை நோக்கி போக போதா அப்படிங்கிறது அந்த இடத்துக்கு ரீச் ஆனால் மட்டும்தான் தெரிய வரும். ஸோ ஆனால் 10,500 வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. இன்கேஸ் 10,500 அச்சீவ் ஆகிட்டு அதே மாதிரி ஒரு 40% கரெக்ஷன் அப்படிங்கிறது இது எப்படி பார்க்கலாம் அப்படின்னா 2011 எப்படி மார்க்கெட் கோல்டு ப்ரைஸ் வந்து யூஎஸ் மார்க்கெட் போயிட்டு ஒரு ஹைலேருந்து இப்போ 2008 ஒரு லீமன் கொலாப்ஸ் நடக்கும்போது ஓல் மார்க்கெட்டும் கீழே இறங்கும் போது கோல்டு மேலே ஏறினுச்சோ அதே சினாரியோல இப்போ ஏறிக்கிட்டு இருக்கு. ஒன்ஸ் அந்த யூஎஸ் மார்க்கெட் ஆகட்டும் இந்தியன் மார்க்கெட்டாக இருக்கட்டும் பூம் ஆன ஆரம்பிச்சோன்னே கோல்டு ப்ரைஸ் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்குச்சு. இப்போ நம்ம பார்த்தோம்ல. ஸோ இப்போ வந்து இந்த ஸ்க்ரீனில் கூட பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2011 ஹை. ஸோ 2011 ஹைலேருந்து கிட்டத்தட்ட 6 வருஷம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் கோல்டு ப்ரைஸ் கீழே இறங்குச்சு. ஸோ அந்த மாதிரி வேணால் ஒரு 40% இறங்கலாம். ஸோ இதோடைய ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பழைய ஹைலேருந்து பார்த்தீங்கன்னா ஏறி இறங்கலாம் ஒரு மாதிரி ஒரு ஜிக்ஸாக் ஃபார்ம். ஸோ எப்பயுமே ஒரு விஷயத்தை நினச்சிக்கோங்க, எந்த ஒரு அசட் கிளாஸஸ்மே 0ல ஆரம்பிச்சு 10,000க்கோ 1 lakhக்கோ ஒரே ஸ்டெச்சில் போகாது.
ஸோ 100லேருந்து 1000 போகுது அப்படின்னா 100லேருந்து ஃபஸ்ட்டு 500 போகும், திருப்பி ஒரு 400 கீழே இறங்கும், திருப்பி 750 போகும், அப்புறம் ஒரு 600 வரும், திருப்பி 1000 போகும், திருப்பி 900 வரும். இப்படி இறக்கம் ஏற்றி இறக்கம் தான். அது என்னன்னா இந்த ஒவ்வொரு இடத்துல வாங்குறாங்களா 100 ரூபாய்க்கு வாங்கினவங்க ஒரு 500 ரூபாய் ப்ராஃபிட் புக் பண்ணாதான் திருப்பியும் அவங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணுங்கிற ஒரு விஷயம் வரும். அதிலே ஹோல்ட் பண்ணி வைக்க மாட்டாங்க. இது ஆல் அபவுட் ஷஃபலிங் தான். எப்போ மார்க்கெட் 2011 இந்த ஹை அச்சீவ் ஆச்சுல, இந்த ஹை அச்சீவ் ஆனதுலேருந்து 45% கோல்டு பிரைஸ் இறங்கிருக்கு. 2011 ஹை அச்சீவ் ஆனதுலேருந்து அதுலேருந்து 4-5 வருஷத்துல 45% கீழே இறங்கிருக்கு. ஸோ இதே மாதிரி நாளைக்கு 10,500 ரூபாய் ஹையை அச்சீவ் பண்ணாலும் 40% கீழே இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓவர் த நைட்ல இல்லை, கொஞ்சம் கொஞ்சமா இறங்கும். ஸோ ஆனால் ஒரு என் கன்க்ளூஷன் என்ன சொல்லலாம் அப்படின்னா, எப்படி பார்த்தாலும் கோல்டு ப்ரைஸ் அப்படிங்கிறது 10,500 வரைக்கும் ஹை போயிட்டு தான் இறங்கும். ஸோ அப்போது இப்போ கரண்ட் நீங்கள் கேட்ட விஷயத்துக்கு ஒரு பேனிக் இல்லாத ஒரு விஷயம் என்ன சொல்லலாம்னா, திஸ் இஸ் இந்த டைம் வந்து இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிற விஷயமும் பெரிய லெவலில் வந்து கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா யூஎஸ் மார்க்கெட் சப்போர்ட் பண்ணுறான் இப்போ இருக்கு ஆஸ் ஆஃப் நவ். ஓகேங்களா? ஸோ இந்த 1 லெவலுக்கு மேலே இந்த ஏப்ரல் மந்தோட க்ளோஸ் வந்து கேண்டில் க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா ஒரு 40% இந்த யூஎஸ் மார்க்கெட் கொடுக்குற வாய்ப்பு இருக்கனால இந்தியன் மார்க்கெட்டும் இங்கேருந்து ஒரு 10% 20% மேலே ஏறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10% ஏறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கோல்டு ப்ரைஸ் கன்ஃபார்மாக 10,500 ரூபா போகிறதுக்கு நிறையாவே வாய்ப்பு இருக்குது. உங்கள் வேல்யூவான டைமை எங்கள் வியூவர்ஸ்க்காக ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்யூ.